வணக்கம் and welcome back to my channel. நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ ஆஃப்டர் அ லாங் டேஸ்க்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப லேட்டாக வந்தாலும் ஒரு சூப்பரான ஹோம் வீடியோ தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்லேயே வந்து கொரியன் ஸ்கின் கேர் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக யூடியூப்பை வந்து சும்மா அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ வந்து என்னோட கண்ணில் பட்டுச்சு. நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பண்றாங்கல. சோ when rice boil சில பேர் குக்கர்ல பண்ணுவாங்க, but you can boil the rice boil பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்குல, ரைஸோட வாட்டர் அது ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி தான் ரைஸ் ஆகும். அந்த வாட்டர் என்ன பண்றீங்க, த்ரோ அவே பண்ணாம அந்த வாட்டர் கூல் பண்ணிட்டு you keep it in the fridge 3-4-5 hours அது நல்லா பல்ப் ஆயிடும்ல, திக் ஆயிடும் அந்த பல்பியா. அந்த ஒரு பல்ப் கொஞ்சமாச்சு எடுத்துட்டு நார்மல் அலோவேரா ஜெல் take 1 spoon of it, mix it, apply it on your face 10 minutes. நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, your skin will change drastically. ஸோ ஆக்ட்ரஸ் சாக்ஷி அகர்வாலோட ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அப்படியே கிளாஸ் ஸ்கின் அப்படியே பலன்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொறியாக இருக்க நம்மளோட மூஞ்சை வந்து நம்ம அப்படியே பலன்னு கொரியன் ஸ்கின் மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைனாக நம்ம வந்து கொரியன் ஸ்கின் கேரே ஒரு நிறைய அப்படியே சீரீஸாக போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த சீரீஸ் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக அப்படியே க்ளோவியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதிகமாக சொன்னதுக்கு அப்புறமா ரீசெண்டாக நானும் வந்து அது கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். பட் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்கின் கேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க இப்போ வந்து ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரெமெடி ட்ரை பண்ணதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த அரிசி வடிச்சு அந்த தண்ணியை வந்துட்டு நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். குடிச்சோன்னா வயிறு ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். ஐ மீன் நமக்கு பசிக்கவே பசிக்காது, நல்ல ஒரு கிம்மன் இருக்கும், பசியே ஆறிடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கானது கூட ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஆனால் எனக்கு அந்த மாதிரி குடிக்க ரொம்ப பிடிக்கும். பட் இதில் வந்து இப்போ நம்ம ஸ்கின் கேர் ட்ரை பண்ண போகிறோம். நானும் வந்து காலையில் வடித்த சாதத்தோட தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நல்லா அது ஒரு மாதிரி சூப்பராக அவங்க சொன்ன மாதிரி பல்பியாக இருக்குது. இப்போ வந்து இதில் ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, ஃப்ரிட்ஜில் வந்து இது கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து இது ஃபுல்லாக எடுத்து வச்சேன். அதுலேருந்து தண்ணி எல்லாம் அப்படியே அது ரொம்ப கெட்டியான உடனே நான் சரி ஓகே அது கூல் ஆகட்டும்னு அப்படியே வச்சுட்டேன். அந்த பேஸ்ட் கணக்கில் வர மாதிரி கூல் ஆகட்டும்னு அப்படியே வச்சுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் கட்டி இருக்க வந்து அதில் இருக்க தண்ணி மட்டும் வந்து தனியாக வந்துச்சு எனக்கு. ஸோ ஓகே, நம்ம ஐ மீன் வெறும் இந்த இதுவும் மட்டும் இந்த கஞ்சி தண்ணி மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக எடுத்துட்டு வெறும் அந்த தெரியுது அந்த வெறும் அந்த ரைஸோட அந்த பல்பி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் மோர் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து எங்கிட்ட இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து இல்லை. ஸோ அதனால இப்போ வந்து நான் கடையில் வாங்கின அந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் 1/2 ஸ்பூன் கால்வாசி கிட்டே எடுத்துட்டேன். இதுவே இந்த இதுவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும் இல்லை, அவங்களும் அதை எப்போ மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம வந்து தோராயமாக நமக்கு தெரியும்ல நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இவ்வளோ பல்ப் இருக்குது என்கிட்ட, ரைஸ் வாட்டரோட பல்ப் இருக்குது. ஸோ அதோட இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செம்ம திக்காக பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. That ஃபேஸில் போட்டதுக்கப்புறமா ஒரு மாதிரி நல்லா இருக்கு, நல்லா வழுன்ட்டு அப்படி சூப்பராக இருக்கு. ஐ ஃபீல் நான் வந்து இப்போ ஒரு கொரியனாகவே ஃபீல் பண்ணுறேன், அந்த அளவுக்கு இருக்கேன் என்னோட ஸ்கின்னை. ஸோ காய்ஸ் அப்ளை பண்ணி டோட்டலாக இப்போ கரெக்டாக 10 minutes ஆயிருக்கு. இது வந்து இது இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது. பட் இங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா காஞ்சிச்சு. இங்கே கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த காயில் நினைக்கிறேன், ஆனால் ஃபுல்லாகவே காஞ்சிச்சு லைட்டாக. இப்போ போயிட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ காய்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இதுதான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பர்சனல் ஃபீல் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா, இப்போ 10-15 minutes வச்சுருக்கேன் டோட்டலாக வந்து. அது வந்து எனக்கு போட்டோடனே ஒரு மாதிரி எங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சில்லுன்னு மாதிரி நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ரொம்ப சில்லுன்னு ரொம்பவே நல்லா இருக்குது.
அண்ட் பிரைட்னஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணால் ஒரு டர்ட் எல்லாம் போயிட்டு எவ்வளோ அழகாக ஒரு க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சரிங்களா. அந்த அந்த ஒரு குட்டியா அந்த க்ளீன் அப்படி தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல, இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஒரு கிளிங் அப்படி தெரியுது. கிளிங் மீன்ஸ் அப்படி தெரியுது. ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே ஒரு அழகாக அப்படியே ஒரு இது மாதிரி தெரியுது. முகத்தில் இருக்க டர்ட் எல்லாம் போட மாதிரி தெரியுது. 32 பல்லும் தெரியுது, வச்சு பார்த்தா தெரியும் கண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கு. ஓவராலாக இது வந்து ஒரே இதுல ட்ரை பண்ணி பார்த்து நம்ம எந்த ரெமெடியுமே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு 6 to 7 days, ஒரு 1 week வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடியோட வந்து நான் பண்ணுறாங்க. அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சுபாகிருஷ்ணன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் இதுக்கப்புறம் நான் கூட நிறைய ஹோம் ரெமெடிஸ் அண்ட் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சுபாகிருஷ்ணன். கிளிங்.